தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 11ஆம் நாள் 24/4/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று புத வாரம் என்று போற்றுகின்ற புதன்கிழமை. எந்த ஒரு காரியத்தை நாம் தொடங்குவதற்கும் எந்த ஒரு சுபகாரியத்தை நடத்துவதற்கும் ஒரு அருமையான அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. ஒரு வீட்டிலே கிரகப்பிரவேசம் பண்ணணுமா, புதன்கிழமையிலே நாள் வைத்தால் அது ஒரு தனித்துவமான சிறப்பு. பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, அந்த கல்யாணத்தை புதன்கிழமையிலே செய்தால் அது ஒரு தனித்துவமான சிறப்பு. ஒரு ஆலயத்திலே மகா கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டுமா, புதன்கிழமை அமைந்தால் ஒரு தனித்துவமான அபரிமிதமான சக்தி சிறப்பு கிடைக்கும். அவ்வாறு ஒரு அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. அதனாலே தான் முன்னோர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று ஒரு பழமொழி வைத்தார்கள். விலை மதிப்பானது அந்த பொன், அது கூட லேசாக கிடைத்திருமாம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. இந்த சுபகாரியங்களை செய்வதற்கு இந்த புதன்கிழமை அமையாது. அவ்வாறு அமைந்தால் அது ஒரு சிறப்பு. நம்மில் பலர் நாம் இந்த சுபகாரியங்கள் செய்கின்ற பொழுது, இவ்வாறு இந்த ஒரு கல்யாணத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் பொருத்தமான நாள் என்று நாம் பார்ப்பது குறைவு. திருமணம் என்ற உடனேயே எப்போ நமக்கு விடுமுறை நாள், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தால் விடுமுறை, உறவுகள் வந்து நின்று தங்கி செல்வதற்கு வசதி என்று அதைத்தான் சிந்திப்போமே தவிர அந்த நாள் இந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் பொருத்தமுடையதாக அமைகிறதா என்று பார்ப்பது மிக 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 குறைவு. என்றால் இந்த நாள் வைக்கப் போகின்ற பொழுதே ஒரு விடுமுறை நாளாக, லீவு நாளாக நாள் பாருங்கள் என்று தானே கல்யாணத்துக்கு நாள் வைக்க செல்லுகின்றார்கள். சோதரத்திலே பார்க்கின்ற பொழுதோ ஒரு கல்யாணத்துக்கு நாள் குறிக்கின்ற பொழுது ஒரு லீவு நாளாக பாருங்கள், எல்லாருக்கும் வர்றதுக்கு வசதியாக இருக்கும் என்று பார்க்கிறோமே தவிர அந்த திருமணமாகின்ற மணமகன் மணமகள் அந்த இருவருக்கும் திருமணமாகி அவர்கள் வாழ்விலே உயர்வுகளை, சிறப்புகளை, பெருமைகளை, ஆனந்தத்தை, மகிழ்வை பெற வேண்டும் என்று சிந்திப்பது நாம் குறைவு. விடுமுறை நாள், லீவு நாளை பாருங்கள். சனிக்கிழமையா ரொம்ப சந்தோஷம், லீவு நாளாச்சுது, ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வந்து நின்று போவதற்கு வசதி என்று பார்க்கிறோம். சனிக்கிழமையிலே எந்த காரணம் கொண்டும் எந்த ஒரு சுப காரியமும் செய்யக்கூடாது. அது செய்தால் அது விருத்தியாகாது. எனவே இந்த புதன்கிழமை அவ்வளவு ஒரு அற்புதமான நாள். இந்த புதன்கிழமை நமக்கு அமைந்தால் அது அபரிமிதமான சக்தியை நமக்கு தரக்கூடியது என்ற சிந்தனை ஒவ்வொரு பெற்றோருக்கும் பெற வேண்டும். இந்த பிள்ளைகள் எதிர்காலத்திலே நன்றாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லா செல்வ செழிப்புகளோடு வாழ வேண்டும், அவ்வாறு குழந்தை பாக்கியம், குழந்தை செல்வங்களை பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் இருக்கின்ற பெற்றோர்கள் இந்த புதன்கிழமை திருமணத்திற்கு நாள் அமைத்தால் அது ஒரு சிறப்பு என்ற சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம்
அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.